நம சிவாய. நம சிவாய. வணக்கம் அன்பர்களே, திருத்தல பயணத்தில் உங்கள் மனோகர். இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் திருமுல்லை வாயில் கொடியடை நாயகி ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் ஆலயம். இத்திருக்கோயிலை பற்றி முழு தகவலை அறிந்து கொள்ள முழு வீடியோவை பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மூலவர் ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர், ஸ்ரீ பசுபதீஸ்வரர், அம்பாள் கொடியடை நாயகி ஸ்ரீ லதா மத்தி அம்பாள். தீர்த்தம் கல்யாண தீர்த்தம், அக்னி தீர்த்தம், சுப்பிரமணிய தீர்த்தம் மற்றும் பாலாறு ஆறு. ஸ்தல விருட்சம் முல்லை, அதாவது மல்லிகை. பதிகம் வழங்கியவர் புனித சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரர். இது 276 தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றாகும் மற்றும் தொண்டை நாட்டில் உள்ள 22வது சிவஸ்தலமாகும். கோயிலில் உள்ள சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார். தீண்ட திருமேனி என்பதால் இந்த லிங்கத்தை மனித கைகளால் தொடுவதில்லை, அர்ச்சகர்கள் கூட தொடுவதில்லை. கருவறையின் விமானம் கஜபிருஷ்டம் கட்டிடக்கலையின்படி கட்டப்பட்டுள்ளது. கோயிலின் ராஜகோபுரம் 5 அடுக்குகளை கொண்டுள்ளது மற்றும் 2 நடைபாதைகளை கொண்டுள்ளது. திருமுல்லை வாயில் என்ற ஒரே பெயரில் 2 இடங்கள் உள்ளன. ஒன்று சீர்காழிக்கு அருகிலும் மற்றொன்று சென்னைக்கு அருகிலும் அமைந்துள்ளது. இந்த 2 இடங்களிலும் மிகவும் பழமையான கோயில்கள் உள்ளன. சீர்காழிக்கு அருகில் உள்ள திருமுல்லை வாயில் தென் திருமுல்லை வாசல் என்றும், சென்னைக்கு அருகில் இருப்பது வட திருமுல்லை வாசல் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த 2 இடங்களிலும் உள்ள மல்லிகை புதரில் இருந்து சிவபெருமான் தோன்றியதாக கருதி திருமுல்லை வாயில் அல்லது திருமுல்லை வாசல் என்று பெயர் பெற்றது. திரு என்பது மரியாதைக்குரிய முன்னொட்டு, முல்லை என்றால் மல்லிகை மற்றும் வாசல் என்பது தமிழ் இடம். இத்தலத்தின் வரலாற்று பெயர் சண்பகாரண்யம். திரிதக்தி கோயில்கள், இச்சா, கிரியா மற்றும் ஞான சக்திகளுக்கான கோவில்கள் மிகவும் பிரபலமானவை மற்றும் இந்து மதத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இவற்றில் திருமுல்லை வாயில் ஸ்ரீ கொடியடை நாயகி ஆலயம் கிரியாசக்தி ஆலயமாக கருதப்படுகிறது. புராணத்தின்படி பழங்காலத்தில் திருமுல்லை வாயிலை சுற்றியுள்ள வனப்பகுதி குறும்பர், பழங்குடியினரை சேர்ந்த ஓணன், கந்தன் மற்றும் வாணன் ஆகிய 3 அரக்கர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது. அவர்கள் புகழல் பகுதியை பைரவரை தங்கள் காக்கும் கடவுளாக கொண்டு ஆட்சி செய்து வந்தனர். இந்த பேய்கள் சாதாரண மக்களை பயமுறுத்துகின்றன. மன்னன் தொண்டைமான் தலையிட முயன்றார். ஆனால் அமைதியான தீர்வை தேடும் முயற்சியில் அவர் தோல்வியடைந்தார். பின்னர் மன்னன் அவர்களுடன் போருக்கு சென்றான். ஆனால் இந்த அசுரர்கள் பைரவர் அவர்களை பாதுகாத்ததால் வெற்றி பெற முடியவில்லை. போர்க்களத்திலிருந்து திரும்பும் போது யானையின் கால்கள் மல்லிகை புதர்களில் சிக்கிக் கொண்டன. வழியை தெளிவுபடுத்துவதற்காக அரசர் தனது வாளால் செல்லிகளை வெட்டி தொடங்கினார். ஆனால் அங்கிருந்து ரத்தம் கசிவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவர் புதர்களை அகற்றி அங்கு ரத்தம் தோய்ந்த சிவலிங்கத்தை கண்டார். சிவலிங்கத்தை சேதப்படுத்திய துக்கத்தில் மன்னன் தவித்தான். அவர் தனது தலையை தானே துண்டிக்க முயன்றார். ஆனால் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவர்கள் முன் தோன்றி அவரை அவ்வாறு செய்வதை தடுத்தனர். சிவபெருமான் நந்தியை அரக்கர்களை எதிர்க்க மன்னனுடன் செல்லும்படி கூறினார். நந்தியின் ஆதரவுடன் அரசன் தனது 2வது முயற்சியில் வெற்றி பெற்று
அசுரர்களை அழித்தார். எனவேதான் இங்குள்ள நந்தி சிவபெருமானை பார்க்காமல் கிழக்கு திசை நோக்கி உள்ளது. மன்னன் சிவலிங்கத்தை கண்ட இடத்தில் கோயில் எழுப்பி இறைவனுக்கு மாசிலாமணீஸ்வரர் என்று பெயரிட்டான். இதை மாணிக்கத்தை போல விலை மதிப்பற்ற ஆனால் கரை இல்லாத இறைவன் என்று மொழிபெயர்க்கலாம். தமிழில் மாசு என்றால் கரை, இலா என்றால் இல்லாமல், மணி என்றால் ரத்தினம், ஈஸ்வர் என்பது மரியாதைக்குரிய பின்னோட்டு. வெற்றியின் நினைவாக அவர் குறும்பர்களின் விலை மதிப்பற்ற உடைமை வெள்ளெருக்கு மரத்தின் தண்டுகளால் செய்யப்பட்ட 2 தூண்களை அவர்களின் கோட்டையில் இருந்து கைப்பற்றி இந்த கோவிலின் பிரதான தெய்வத்தின் முன் நிறுவினார். இந்த தூண்கள் 11 அடி உயரம் மற்றும் சுமார் 2.5 அடி சுற்றளவு கொண்டவை. இவை மாசிலாமணீஸ்வரரின் இருபுறமும் இன்னும் காணப்படுகிறது. முக்கிய தெய்வம் சதுர அடித்தளத்துடன் உயரமான சுயம்பு மூர்த்தி லிங்கம். இந்த லிங்கம் மன்னனின் வாளில் இருந்து வெட்டப்பட்டதால் வடு அடையாளங்களை கொண்டுள்ளது. இந்த தழும்புகளை மறைக்க லிங்கம் எப்பொழுதும் சந்தனக்கட்டையால் மூடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான சித்திரையில் சதய நட்சத்திரத்தின் போது பழைய சந்தனக்கூழ் அகற்றப்பட்டு புதிய அடுக்கு பூசப்படுகிறது. இந்த சந்தன பேஸ்ட் லிங்கத்தின் மீது உள்ள காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் ஒரு வழியாகவும் பார்க்கப்படுகிறது. லிங்கத்திற்கு அபிஷேகம் இல்லை, அது ஆவுடையார் மீது மட்டுமே செய்யப்படுகிறது. மகாவிஷ்ணு, பிரம்மா, முருகன், ராமர், லக்ஷ்மணன், கிருஷ்ணன், சூரியன், சந்திரன், பிருகு, வசிஷ்டர், சூடாமன், துர்வாசர் மற்றும் 27 நட்சத்திரம் இங்குள்ள இறைவனை வணங்கி அருள் பெற்றதாக நம்பப்படுகிறது. வசிஷ்ட முனிவர் இங்கு தவம் செய்து தெய்வீக பகவான் காமதேனுவை பெற்றதாக நம்பப்படுகிறது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த அரக்கர்கள் ஓணனும் கந்தனும் முன்பு காஞ்சிபுரத்தில் ஒரு சிவலிங்கத்தை நிறுவி இறைவனின் ஆசையை பெற்றனர். காஞ்சிபுரத்தில் உள்ள இக்கோயில் திரு ஓணகந்தன் தளி என்று அழைக்கப்படுகிறது. கோவிலில் தெய்வங்கள் சிவன், பார்வதி தேவி சன்னதிகளை தவிர பிரசன்ன விநாயகர், முருகன், நடராஜர், பிச்சாண்டவர், மகாவிஷ்ணு, ஸ்ரீதேவி பூதேவி, தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, விஷ்ணு, துர்க்கை, பைரவர் ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன. நால்வர், மன்னர் தொண்டைமான், நீலகண்ட சிவாச்சாரியார் ஆகியோரின் சிலைகளையும் மாடவீதிகளில் காணலாம். தாழ்வாரங்களில் ஸ்ரீ குசலபுரீஸ்வரர் மற்றும் சோழபுரீஸ்வரர் ஆகியோருக்கான சன்னதிகள் உள்ளன. மேலும் இந்த லிங்கங்கள் ராமனின் மகன்களான லவ் மற்றும் குஷ் ஆகியோரால் வழிபட்டதாக கூறப்படுகிறது. கருவறையில் ஒரு ராசலிங்கம், புதன் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட லிங்கம் உள்ளது. முக்கிய அம்சங்கள்: சிவன் மற்றும் கொடியடை நாயகி சன்னதிகளில் வழக்கமான நிலைக்கு மாறாக இந்த கோவிலில் பார்வதி தேவியின் சன்னதி சிவனின் வலது பக்கத்தில் உள்ளது. இரண்டாவதாக இந்த 2 சன்னதிகளும் கிழக்கு திசையை நோக்கி உள்ளன. இது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இங்குள்ள அம்மன் கொடியடை நாயகி என்று அழைக்கப்படுகிறார். இதை மல்லிகைப்பூ ஏறுபவரை போல மெல்லிய இடுப்பை கொண்ட தெய்வம் என்று மொழிபெயர்க்கலாம். இச்சா, கிரியை மற்றும் ஞான சக்திகளில் கொடியடை நாயகி கிரியா சக்தியாக கருதப்படுகிறது. இந்த 3 தேவிகளையும் ஒரே நாளில், குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வரும் பௌர்ணமி நாளில் காலை, மதியம் மற்றும் மாலை வேளைகளில் வழிபடுவது பக்தர்களுக்கு பன்மடங்கு பலன்களை தருவதாக நம்பப்படுகிறது. பக்தர்கள் காலையில் மேலூரில் உள்ள ஸ்ரீ திருவுடையம்மனையும், மதியம் திருவெற்றியூரில் உள்ள ஸ்ரீ வடிவுடையம்மனையும் மற்றும் மாலையில் இத்தலத்தில் உள்ள கொடியடையம்மனை தரிசிக்கலாம். சிவபுராணம் ஒருவர் முக்தி பெறுவதற்கு 5 வழிகளை குறிப்பிடுகிறது. சிதம்பரத்தில் உள்ள கோயிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம், காசியில் ஒருவர் இறந்தால் திருவண்ணாமலையில் இறைவனை நினைத்து திருவாரூரில் பிறந்ததால் மற்றும் காஞ்சிபுரத்தில் வசிப்பதன் மூலம். அதே போன்று இக்கோயிலின் சிறப்பு என்னவென்றால், இந்த கோயிலின் இறைவனை பற்றி கேட்டாலே முக்தி அடையலாம். 27 நட்சத்திரர்கள் இங்கு சிவபெருமானை வழிபட்டதாக நம்பப்படுவதால் இந்த கோவிலில் நவகிரக சன்னதி அல்லது சிலைகளோ இல்லை. இக்கோயிலின் பாடலில்
துறவி சுந்தரமூர்த்தி மன்னன் தொண்டை மன்னனை பற்றியும் அவனது யானை மல்லிகை புதர்களில் சிக்கியதை பற்றியும் பாடுகிறார். அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் இக்கோயிலின் முருகப்பெருமானை போற்றி பாடல்களை பாடியுள்ளார். புனித மாதவ சிவஞான யோகி, துறவி ராமலிங்க அடிகளார் மற்றும் இரட்டை புலவர்கள் ஆகியோர் இறைவனை வழிபட்டு தங்கள் பாடல்களை பாடியதாக நம்பப்படுகிறது. இக்கோயிலின் பெருமை: கொடியடை நாயகி தேவி கிரியா சக்தியாக கருதப்படுவதால் அவரது சன்னதியில் பக்தர்கள் மத்தியில் பிரபலமானது. இங்குள்ள அம்மனை வழிபட்டால் புதுமண தம்பதிகளுக்கு நீண்ட வளமான திருமண வாழ்வு அமையும் என்று திருமணமாகாத பெண்களின் திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்கும் என்றும் நம்புகின்றனர். தமிழ் மாதமான வைகாசியில் 10 நாள் பிரம்மோற்சவம். வைகாசி விசாகத்தன்று திருமண விழா. தமிழ் மாதமான மாசியில் தெப்பத் திருவிழா மற்றும் தமிழ் மாதத்தில் வசந்த உற்சவம். ஆணி இக்கோயிலில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்கள். பிரதோஷமும் தொடர்ந்து அனுசரிக்கப்படுகிறது. கோவில் நடை திறக்கும் நேரம் காலை 6:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறக்கப்படுகிறது. இத்திருத்தலத்திற்கு வருகை தந்து மாசிலாமணி ஈஸ்வரரையும் கொடியடை அம்மனையும் தரிசனம் செய்து அவர்கள் அருளை பெற்று வாழ்வில் நலமுடன் வாழுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு திருத்தலத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Mm-hmm.